உடுக்க உடை உள்ளதா, சாப்பிடுவதற்கு உணவு உள்ளதா, இருக்க இருப்பிடம் உள்ளதா, போதுமென்ற மனதே ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தர்மையான நாளில் இருக்கவும் இடமில்லை, உணவும் இல்லை, உடுக்கவும் உடையில்லை என்ற ஒரு மனிதனை பார்க்கிறீர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நாம் இறக்கப்பட்டாலும் நாம் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லி கிணற்றிலே விழுவதை விட தரைமட்டத்திலே சரியாக நடப்பது, சிந்தித்து நடப்பது, ஞானமாக நடப்பது வாழ்க்கையின் சிறந்த செயல். தேங்க்யூ.